கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயற்கையை சேர்ந்துட்டார். அவரோட மறைவு திரையுலகம் ஒரு நல்ல மனிதராக இழந்திருக்கு. பழகிறதுக்கு ரொம்ப யதார்த்தமா இருப்பார். பெரியவர் சின்னவர் ஜாதி வேறுபாடு இது எதுவுமே பார்த்ததே இல்லை. அவர் அகராதியிலேயே கிடையாது. பசியில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸுக்கு போனால் எப்பவுமே எப்படி சாப்பாடு கிடைக்குங்கிறதும் அதே மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க எப்போ போனாலும் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வராங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை இப்போ நாங்கள் எல்லோரும் இழந்திருக்கோம். அவரோட நிர்வாக திறமை, அவரோட ஆளுமை, முரட்டு தைரியம் இது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அவர் குடும்பத்தினருக்கும் அவர் கட்சி தொண்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். மன்றத்திலிருந்து சிறுசுல அவர் ரைஸ் மில்ல இருந்து அள்ளி அள்ளி கொடுத்த குடை வள்ளல் தான். எல்லாருக்கும் குடை வள்ளல்னு பேர் வரும். ஆனா கேப்டன் மாதிரி ஒரு குடை வள்ளல் யாரும் கிடையாது. நாங்க திருப்பூர்ல இருந்து வர்றோங்க. கேப்டன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு இந்த அளவுன்னு இல்லை செஞ்சது எங்களுக்கு ஒரு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அவர் இழந்து ரொம்ப வருத்தப்படுறோம். நாங்க ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மன வருத்தப்படுறோங்க. அந்த தமிழ்நாட்டுக்கே இழப்பு, கண்டிப்பா இழப்புங்க. எங்களோட உயிரே நின்று வந்த மாதிரி இருக்குது. பார்க்க முடியலையே எவ்வளவு நேரம், எப்ப உயிரோட பார்க்க முடியாதன்னு ஒரு ரொம்ப மன வேதையா இருக்குது. இத்தனை பேர் விட்டுட்டு போயிட்டாரே அப்படி ரொம்ப மனசு அப்படியே துடிக்குது. கேப்டன்னா எனக்கு 15 வயசுல இருந்து ரசிகரா இருந்தேன். இப்போ கட்சிக்கு வந்துட்டேன். கட்சிக்கு ஆரம்பிச்சதுலேருந்து நான் கட்சியில தான் இருக்கிறேன். எனக்கு உயிரா எனக்கு பிடிக்கும். நேற்று இறந்துட்டாருன்னு சேதி அடிச்சதும் எனக்கு உயிரே போன மாதிரி அடிச்சு. தனிப்பட்ட முறையில எங்க ஊருக்கெல்லாம் வந்திருக்கிறாரு. யார் வீட்டுல ஃபங்க்ஷன்னாலும் வருவார் சார். ஒரு அண்ணா மாதிரி வருவாரு. எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுல காப்பி குடிச்சிட்டு எங்க தங்கச்சி கூட நல்லா பேசிட்டுலாம் போவாரு. அவரு ஒத்துமையா இருப்பாரு. எந்த பெரியவங்க சின்னவங்க வசதியானவங்க ஏழ்மையெல்லாம் பார்க்க மாட்டாரு சார். கேப்டன் எங்களுக்கு வெறும் நடிகர் மட்டும் கிடையாதுங்க. அவர் எங்களுடைய சன் யூனியனுடைய வளர்ச்சிக்கு முழுசா வாழ்க்கையில் வளர்ந்தவர். இவ்வளவு பெரிய சன் யூனியன் வந்திருக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அவர் தான். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா ரியலா ஸ்டன் பண்ணி டூப் இல்லாம பண்ணி புது புது வித்தைகளை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேரோடு இருக்கிறதுக்கு எங்க கேப்டன் தான் காரணம். இன்னைக்கு அவரை இழந்திருக்கிறோம். நாங்க திரையுலகம் மட்டும் இல்லாம தமிழ்நாடே அவர் ஒரு பெரிய தலைவர் இழந்திருக்குது. அவருடைய குடும்பத்துக்கு என்னோட மனமார்ந்த அனுபவம். ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு சரித்திரம் படைத்த சகாப்தம் படைத்த ஒரு விஜயகாந்த் அவர்கள், அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் குடும்பத்தார் எல்லாத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இது ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஸோ சரித்திரத்தில் என்னென்னைக்கு அவருடைய பெயர் நிலைக்கும். அதாவது 40-45 வருஷம் நட்பு, 45 ஆண்டு கால நட்பு, சினிமா, பொது வாழ்க்கை எல்லாத்துலேயுமே நானாகட்டும் ராதா ரவி எல்லாரும் போராடி வாழ்க்கை, வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதை விட ஒரு நட்பு எங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு நட்பு. அந்த நட்பை முடிச்சிட்டோம். ஒரு நல்ல வாழ்ந்து முடிஞ்சிட்டான். அரசியலும் சரி சினிமாவிலும் சரி வாழ்ந்து முடிச்சிட்டான். அதனால மரணம் உடல் ரீதியானதுதான். உடல் போயிடலாம், ஆனா அவர் ஆன்மா ரொம்ப ஸ்ட்ராங் வில். அவர் எப்பொழுதும் மக்கள் மத்தியில் இருப்பார். அவர் நினைவுகள், அவர் சாதனைகள், மக்களுக்காக அவர் செஞ்ச சேவைகள், வள்ளல் தனம், கருணை உள்ளம், இது என்றைக்குமே மக்கள் மத்தியில் நிற்கும். அவருக்கு அழிவே கிடையாது. பூத உடல் உலகத்துக்கு அழிச்சு போயிடலாம், ஆன்மா என்னைக்குமே நிலைச்சு நிற்கும்.